இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் ஒன்றில் மாதிரியாக இருப்பான், இல்லாவிட்டால் மக்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பான். மாதிரியாக இருந்தால் சபை வளர்ந்து பெருகும், எச்சரிக்கையாக இருந்தால் அநேகர் தேவனிடத்தில் வராமல் விலகி போவார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? We must take the responsibility. எந்த இடத்திலேயும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நேர்மையாக நடக்க பழக வேண்டும். வேதம் சொல்கிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது அதுதான். மோசேயை குறித்து சொல்கிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். தன் குமாரனாகிய இயேசுவை பற்றி சொல்கிறார், அவர் தன் பிதாவின் பணியிலே எப்போதும் உண்மை உள்ளவராயிருந்தார், எங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மை எங்கே போனது? கிறிஸ்தவர்களை விட்டு உண்மை எங்கே போனது? நம்முடைய வாழ்க்கை டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டும். அது ஒரு மூடின புஸ்தகமாக இருக்கக்கூடாது. அதுல மறைமுகமான பக்கங்கள் இருக்கக்கூடாது. அதில் எல்லாமே யார் வேண்டுமானாலும் அதை வாசிக்கக்கூடிய நிருபங்களாக நாம் மாற வேண்டும். நேர்மையாக இருக்க வேண்டும். தவறு செய்தா ஒன்னும் தப்பு இல்லை. சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, சவுல் சொன்னாரு, நீ இந்த ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டு நீங்க எடுக்கக்கூடாது, அதை கொண்டு போட்டுறணும்னு சொன்னாரு சாமுவேல். ஆனா இவன் என்ன பண்ணானா, அதை பிடிச்சிட்டு வந்துட்டான், கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டான். அது மேல கொள்ளையின் மேல பிரியப்பட்டு எடுத்துட்டு வந்தான். அது ஆசை இதெல்லாம் செய்தான், பணம் அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டான். அவன்கிட்ட சாமுவேல் பேச வரும்போது அவன் தன் குற்றத்தை உணரல, அங்க மாய்மாலம் பண்றான். என்ன சொல்றான்னா, அதெல்லாமா அந்த ஆடெல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்தது ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறதுக்கு. ஏப்பா லஞ்சம் வாங்குற, ஏப்பா நீ ஊழல் பண்ற, ஏப்பா நீ பொய் தராசுனால நீ நெருத்து கொடுக்கிற, நீ ஏன் பொய் பேசி பணம் சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்டா, பிரதர் சர்ச்சு கட்டுறதுக்கு ஃபண்டு கொடுக்கிறது பிரதர், பிரதர் நம்ம ஊழியத்துக்கு நிறைய பணம் தேவையில்லை இருக்கு. நோ, your money is not required for the church, for God. கடவுளுக்கு அது தேவையில்லை. கடவுளுக்கு நேர்மையான பணம் போதும், உத்தமமான பணம் போதும். பாருங்க, நீ ஏன் இப்படி போய் சொல்ற அப்படி சொல்லிட்டு சொல்றான். நீ இந்த விஷயத்தில் தப்பு பண்ண, ராஜ்யபாரம் உன்னை விட்டு வெளியே போகிறது அப்படின்ட்டார். ராஜ்யபாரம் உன்னை விட்டு போகுது. த கிங்டம், அவனுக்கு கொடுத்த ராஜ்ய பாரமே அவனை விட்டு விலகிறது. தாவீது இடத்துல சொல்லலாம், தாவீது செய்த பாவம் இவன் செய்த பாவத்தை மாதிரி இருக்காது நம்ம பார்க்கறதுக்கு. அவன் அடுத்தவன் மனைவியை எடுத்துட்டான், விபச்சாரம். அடுத்து அவன் புருஷனை கொண்டுட்டான், கொலைபாதகம். நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புறான், போய் பேசுகிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ பாவம் செய்தாய். ராஜாவை பார்த்து தைரியமா சொல்றான், நீ பாவம் செய்தாய். அவன் தான் தீர்க்கதரிசி. நீ நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள். தேவனுடைய ஜனம் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க முடியாதவர்கள் தீர்க்கதரிசிகள் என்ற நாமத்துக்கு அவமானமாய் இருக்கிறார்கள். தேசத்தின் ராஜாவின் பாவமானாலும் துணிந்து சொல்கிறவர்கள் தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகன் ஏரோதின் பாவத்தை கண்டித்தான், அதற்காக அவன் தலையை கொடுத்தான். நாத்தான்வேல் போய் சொன்னான், நீ பாவம் செய்தாய். தாவீது உடனே நான் செய்யல, உனக்கு என்ன துணிகிறேன் கேட்கல. அடுத்த வார்த்தை சொல்றான், எஸ் நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். தவறு செய்யாத மனிதர்கள் உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. அதை மாய்மாலம் பண்ணக்கூடாது, அதை போட்டு மூடி மறைக்கக்கூடாது, அதுக்கு சப்பக்கட்டு கட்டக்கூடாது, அது நல்லது மாதிரி காட்டக்கூடாது. தன் குறைகளை உணர்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை மாற்றமடையும், அவன் திருந்துவான், அவன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும்.